இங்க எல்லாரும் ரொம்ப அதிர்ச்சியா எல்லாத்தையுமே சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படி பார்த்துட்டு இருக்காங்க? பார்க்க தான் புரியுது. இங்க இருக்கிற எல்லாமே தலைகீழா இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படி பார்த்துட்டு இருக்க பத்தி நிலநடுக்கம் வந்த மாரி அந்த இடம் ரொம்பவுமே அதிர ஆரம்பிக்குது. அந்த அதிர்ச்சி சவுண்ட் கேட்டவுடனே எல்லாருமே ரொம்பவே பயந்து போய் எல்லாரும் ஒரு ஒரு பக்கம் போய் நிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அதிர்ச்சி நின்னதுக்கப்புறம் என்னதான் ஆச்சுன்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்க பார்த்தீங்கன்னா, ஒரு வாய்ஸ் மாரி ஒண்ணு கேட்க ஆரம்பிக்குது. "இன்னும் 15 நேரத்துல நீங்க ஒரு இடத்த கண்டுபிடிச்சு வெளியில போலனா, இங்க இருக்கிற ஒரு ஒரு பிளேட்டா கீழ விழுந்து நீங்க எல்லாரும் இறந்துருவீங்கன்னு" சொல்லி கேட்டோனே ரொம்பவுமே அதிர்ச்சியாகி அந்த வாய்ஸ் எங்க கேட்குதுன்னு சொல்லி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்க பார்த்து என்ன ஆகும்னா, ஒருத்தவன் மட்டும் தள்ளி போய் வேடிக்கை பார்ப்பான். அப்படி பார்க்க தான் தெரிய வருது. அதுக்கு கீழ 1000 அடிக்கு கீழ ஆழமான ஒரு இடம் இருக்குன்னு சொல்லி. அந்த பள்ளத்த பார்த்துன்னு எல்லாருமே பயந்து போய் ஓரத்துல போய் நிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வாய்ஸ் சொன்ன மாரியே 1 நிமிஷம் போனதுக்கப்புறம் ஒரு பிளேட் கீழ விழுந்துருச்சு. இதே மாரி இன்னும் 15 நிமிஷத்துல எல்லாரும் இங்கிருந்து தப்பிக்கலனா, இங்கேயே கீழ விழுந்து இறக்க தான் போறோம்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த குதிரை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த இடத்த நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல 8 நம்பர்ஸ் மறைஞ்சிருக்கதாவும், அந்த 8 நம்பர் கண்டுபிடிச்சு இங்கிருந்து தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டோனே, ஒரு பொண்ணு மட்டும் என்ன பண்ணுவான்னா, அங்க இருக்கிற புக்கெல்லாம் போய் தேட ஆரம்பிப்பா. அந்த நம்பர் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படி புக்கெல்லாம் தேடிட்டு இருக்க பார்த்து ஒருத்தன் மட்டும் என்ன சொல்லுவான்னா, இன்னொரு பக்கத்துல கிச்சன் இருக்கு. அங்க போய் பார்த்தா இன்னும் ஒரு 4 நம்பர் இருக்குன்னு சொல்ற மாரி சொன்னோனே, ஒரு பொண்ணு அந்த கிச்சன்ல போய் தேட ஆரம்பிக்கிறா. அப்படி தேடிட்டு இருக்க பார்த்து ஒரு நம்பர கண்டுபிடிச்சிடுறா. அப்படியே ஒரு ஒரு நம்பரா கரெக்ட்டா கண்டுபிடிச்சு அந்த இடம் எங்க இருக்குன்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. அப்படி கரெக்ட்டா கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இன்னும் 2 நம்பர் தான் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. நேரமும் போயிட்டு இருக்கு. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு இடத்த மட்டும் கரெக்ட்டா கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா இன்னும் 2 நம்பர் தான் கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த கிச்சன்ல அந்த பொண்ணு மட்டும் கரெக்ட்டா அந்த 2 நம்பர கண்டுபிடிச்சிடுறா. அப்ப கண்டுபிடிச்சு இங்க இருக்கிறவங்கள்ட்ட சொன்னோனே அவங்க எல்லாரும் ஒரு பக்கம் போய் தப்பிச்சிடுறாங்க. ஆனா இந்த பொண்ணு மட்டும் மாட்டிட்டு இருக்கா. வேற வழி இல்லாம தாண்டி தான் வந்தாகணும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பள்ளத்து மேல தாண்ட ஆரம்பிக்கிறாங்க. அவ மட்டும் அங்கருந்து விழுந்தா கண்டிப்பா இறந்துருவான்னு தெரிஞ்சிருச்சு. ரொம்பவுமே பயத்துல கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி தள்ளி நகர்ந்து போயிட்டுருக்கு. ஆனா அவளோட கெட்ட நேரம் அங்கருந்து டைம் முடிஞ்சு போயிடுச்சு. இதனால அங்கருந்து கீழ விழுவா. ஆனா கீழ விழறதுக்கு முன்னாடி அங்கருந்து ஒரு டெலிஃபோன புடிச்சுட்டு தொங்க ஆரம்பிச்சுருவா. சுத்தி இருக்கிறவங்களோ நான் எப்படியாவது உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியா நின்னுட்டு இருக்க பார்த்து அவ பேச ஆரம்பிக்கிறா. நான் இறந்துருவேன் அவ்வளவுதான் என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இருக்க பத்தியே அவளோட கெட்ட நேரம் அந்த கை பிச்சு அவ கீழே விழுந்து இறந்து போறா. இதை அவங்க நண்பர்கள் பார்த்துட்டு ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகிட்டு இருக்க பார்த்து வேற வழி இல்லை இவங்க வந்து போய் தான் ஆகணும் இல்லைன்னா நம்மளும் கீழே விழுந்து இறந்தோம்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம அவங்களும் அங்கிருந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே அந்த ஒரு பொண்ணு மட்டும் அங்கிருந்து இறந்துடுறாங்க. ஒரு வழியா இவங்க எல்லாரும் அங்கிருந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒரு பொண்ணு மட்டும் என்ன பண்ணுவானா அவ அங்கேயே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பா. அவ இருக்காரான்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையுமே அவ இறந்துட்டா.